ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது எல்லாரோட ஃபேவரட்டான ஸ்வீட் பால்கோவா. 2 வெர்ஷன் காணிக்க போகிறேன். ஒன்று ட்ரெடிஷ்னல், இன்னொன்று இன்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் வெர்ஷன் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கேன் மில்க் மேட் இல்லைனா கண்டென்ஸ்டு மில்க், ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிடுங்க. இதில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி இதை வந்து ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த மில்க் எல்லாமே, அந்த கண்டென்ஸ்ட் மில்க் வந்து கொஞ்சம் லைட்டாக திரிஞ்சு உங்களுக்கு வந்து திக்காக ஆரம்பிக்கும். நீங்கள் இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 இல்லைனா 3 நிமிஷத்தில் இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த பர்டிகுலர் ஸ்வீட் நீங்கள் அண்டர் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. அண்ட் அந்த டெக்ஸ்சருமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி கிரெயினியாக இருக்கும் தெரியுமா, பால்கோவாவில் அந்த டெக்ஸ்சர் வந்துடும். 2-3 நிமிஷம் கழித்து இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி போட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் கூலாக விட்டுருங்க. கூல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட பால்கோவா இன்னுமே திக்காயிரும். கரெக்டான ஒரு டெக்ஸ்சருக்கு வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட இன்ஸ்டன்ட் பால்கோவா. 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்த்துக்கலாம். ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பால், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நல்ல ஒரு ஃபுல் பாயிலிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருங்க. இதில் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த ஸ்பூனை நான் எதுக்கு இப்படி இடையில வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, மில்க் வந்து பாயில் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகாமல் தடுக்கிறதுக்கு வேண்டி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெயிட் பண்ணி பேஷண்ட்டாக கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த பால் வந்து அப்படியே வற்றி நல்ல திக்காக ரெடியூஸ் ஆகும். அந்த டைமில் நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு, 1/2 கப்பை விட குறைவாக கூட நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். உங்களுக்கு இதுக்கு அவ்வளோ சுகர் தேவையே கிடையாது பால்கோவாக்கு. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பக்கத்தில் இருந்து, ஏன்னா அடி பிடிக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நெய், நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கூட ஓகே தான். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் ஆக உங்களுக்கு அந்த பால்கோவா கொஞ்சம் டார்க் கலர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து திக்காகும். ஸோ நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து மேலே, இது வந்து ஃப்ளேவருக்கு தான். உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பால்கோவா ஒரு 2-3 மினிட்ஸில் இங்கே பாருங்கள் சூப்பராக திக்காயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பால்கோவா கூல் ஆகும்போது இன்னும் திக்காகும். இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக கூலாக விட போகிறேன். ஒரு அரை மணிக்கூர் கழிச்சு நீங்கள் பேனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பால்கோவா இந்த டெக்ஸ்சருக்கு வந்துடும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள்.